வணக்கம் நண்பா. நான் உங்கள் சவுண்டர் தமிழா. இன்றைக்கி நிஃப்டியில் லைவாக ஒரு செட்டப் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் 2 சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணியிருக்கோம். அண்டு 15 minutes டைம் ஃப்ரேமில் ஒரு இம்பேலன்ஸ் மூவ் ஒன்று சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனாக மார்க் பண்ணியிருக்கோம். மேலே ஒரு சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் ஒன்று மார்க் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய அளவில் ஒரு கேப் டவுனில் இருக்குது. அந்த கேப் டவுனை மார்க் பண்ணி பார்க்கும்போது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் அந்த 15 minutes இருக்க இம்பேலன்ஸ் மூவையும் ஆர்டர் பிளாக்கையும் டேப் பண்ணிட்டு அகைன் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணாங்கன்னா அடுத்த டேப்பில் அப்சைடு என்ட்ரி எடுக்கலான்னு பிளானு. இன்றைக்கி 200 பாயிண்ட்டுக்கிட்ட கேப்சர் பண்ணலான்னு ஒரு டெஸ்டினேஷனில் இருக்கும். மார்க்கெட்டோடைய நிஃப்டியோட ஹீட் மேப்பை பார்க்கும்போது ஒரு 10 கம்பெனிஸுக்கிட்ட மைனர் செக்டார் தான் இருந்தாலும் ஒரு 10 செக்டார்கிட்ட டவுன் சைடில் போகிற மாரி ஒரு அமைப்பாக இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது HDFC தான் வந்து கொஞ்சம் அப் மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்காங்க. அதனால் மார்க்கெட் இப்போதைக்கு சைட்வேஸில் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் டவுனில் தான் போகிறாங்கன்னா கீழே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் லைன் மார்க் பண்ணியிருக்கோம். கீழே இருக்க அந்த ப்ளூ கலர் லைனை தாண்டி போனாங்கன்னா மேலே ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது டவுன் சைடு என்ட்ரி எடுப்போம். கீழே இருக்க 1 hour சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் வரைக்கும் டவுன் சைடில் டார்கெட் வைக்கலாம்ன்ட்டு ஒரு பிளான் இருக்குது. மார்க்கெட்டோடைய ஹீட் மேப்பை பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன சின்ன செக்டார்கள்லாம் வந்து அப் மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி ரியாக்ட் ஆகிட்டு வராங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இன்றைக்கி ஒரு 200 பாயிண்ட்டுக்கிட்ட கேப்சர் பண்ணலாம், அப்சைடு ட்ரெண்ட் போகும்ன்ற மாதிரி இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு டார்கெட் 100 பாயிண்ட்டும், செகண்ட் டார்கெட் 150, தேர்ட் டார்கெட் 200 பாயிண்ட் செட்டிங்காக போட்டு வச்சுருக்கோம். நம்ம சவுண்டர் தமிழா யூடியூப் சேனலில் மட்டும்தான் SFC கான்செப்ட் படி லைவாக ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணி சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை மார்க் பண்ணி செட்டிங் போட்டு டார்கெட் ஹிட் பண்ணிக்கிட்டு வரோம். எஸ்டர்டே போட்ட செட்டிங் டார்கெட் ஆல்ரெடி 3 டார்கெட் செட் பண்ணியிருந்தோம். ஆனால் 2 டார்கெட் லைன்ஸை ஹிட் ஆகிடுச்சு. இன்றைக்கும் லைவாக செட்டப் போட்டுக்கிட்டு இருக்கோம். கம்மிங் சண்டே ஃப்ரீ வெபினார் கிளாஸ் இருக்குது. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். SMC கான்செப்ட் படி 1:10 அந்த ரேஷியோ அடிப்படையில் தான் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதனால் 7 ட்ரேடு 8 ட்ரேடு லாஸ் ஆனாலும் 10 ட்ரேடில் மீதி 2 ட்ரேடில் நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். இது ஒரு SMCன்றது ஒரு இன்ஸ்டிடியூஷனலுடைய பெரிய மூவிங்கை கேப்சர் பண்ணுறாங்க. அவங்களுடைய ரூல்ஸ்னு கூட சொல்லலாம். அதனால் அவங்க கூடயே மார்க்கெட் எந்த சைடு எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ அந்த டைரெக்ஷன்லேயே நாமளும் மூவ் பண்ணிக்கணும். பெரிய கேப்சரை எடுக்கணுன்ற ஒரு பிளான் தான் SMC கான்செப்ட். SMC கான்செப்ட்னால் ஸ்மார்ட் மணி கான்செப்ட். இந்த கான்செப்ட் அடிப்படையில் தான் பெரிய இன்ஸ்டிடியூஷனல்லாம் வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறாங்க. மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நல்ல மூவிங்கை கேப்சர் பண்ணலான்ற ஒரு நோக்கத்துக்காக லைவ் செட்டப் போட்டிருக்கோம். இதை மிஸ் பண்ணாமல் இந்த செட்டிங் படி எல்லோரும் என்ட்ரி எடுத்து